Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வராய்ங்கிறது இன்னைக்கு நம்ம பிற மனிதர்கள் வைத்த பேர். அவங்களுக்கு உண்மையான பேர் என்னன்னு கேட்டாக்கா ஆதிமாந்தர் வச்ச பேர் என்ன, நொந்து நூலாகி ஒருத்தர் இல்லாமல் யார் ஒருத்தர் இருக்கானா, துரோகத்தால் யார் பாதிக்கப்பட்டிருக்கானா, எனக்கு வெற்றி வேணும், நான் அறுவடை தொடணும், எனக்கு இந்த உச்சத்தை அடையணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, இல்லை ஆபத்து எனக்கு எதுவுமே நெருக்கடியாக நான் எனக்கு வாழ வழியே இல்லாமல் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு ஆபத்து பாந்தவனை யார் நிற்பான்னா இந்த வராய்ங்கிற தெய்வம் தான் நிற்கும். இவங்கெல்லாம் மூர்க்கமான தெய்வம். கொற்றவையாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வராகி அன்னியாக இருந்தாலும் சரி, பிரித்திங்கா தேவியாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மூர்க்கமான தெய்வம், இவங்களை தனியாக வச்சு வணங்கக்கூடாது, இல்லை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் வராகி கொண்டே சேர்த்துருக்காங்க. வராகியை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? இன்றைக்கி பல குடும்பங்கள் வராகியை வீட்டில் வச்சு வழிபாடு யாரு கெட்டு போயிட்டா சொல்லுங்கள். வராகி தொட்டவங்க யாரும் கெட்டதாக சரித்திரம் கிடையாது. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அஷ்டமியில் கும்பிட்டா தான் ஒரு தெய்வம் வந்து வேலை செய்யுமா, பஞ்சமியில் வந்து கும்பிட்டா தான் ஒரு தெய்வம் வேலை செய்யுமா, நீங்கள் அமாவாசையில் சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஒரு மாதத்துக்கு சரியாக போயிடுமா, இல்லை பௌர்ணமியில் சாப்பிட்டா சரியாக போயிடும், அப்படி கிடையாது. எவன் ஒருத்தன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி நினச்சி காலையில் உட்காந்து விளக்கேற்றி இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யறானோ அவனோட வாழ்க்கைங்கிறது அவனோட தலையெழுத்துங்கிறது. வணக்கம். இன்று நம்முடன் வராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசி பழுது மட்டும் வணக்கம். வராகி சுவாமி வழிபாடு. இந்த வராகி அம்மா வந்து தொன்று தொட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஆதி காலத்துல இருந்தே இருந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ தான் நம்ம நிறைய புது கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணுறதை பார்க்குறோம். நிறைய இடங்களில் வராகி அம்மாவை வந்து வைக்கிறாங்க. ஆனால் பெருங்கோயில்களான தஞ்சை பெரிய கோயில்களாகட்டும், நம்ம திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய கோயிலாகட்டும், எல்லா இடத்துலையும் வராகி தெய்வம் ஒரு வழிபாட்டு தெய்வமாக இருக்காங்க. முதல்ல இந்த வராகி அம்மன் யார்? இப்போது வராகி தெய்வம், இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் இன்றைக்கி என்னென்னா வந்து புகுத்தப்பட்ட தெய்வமாக வராகி. இப்போ புதுசாக தானே இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் தான் இந்த வராகிங்கிறது யாருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் புகுத்தப்பட்ட தெய்வம் போல் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிறாங்க. இல்லை என்கிட்டே சிலர் அந்த கேள்வியெல்லாம் வைப்பாங்க. ஆனால் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து யார் அப்படின்னு பார்த்தாக்கா சேயோனும் கொற்றவை மாயோன் வராகி. வராகிங்கிறது இன்னைக்கு நம்ம பிற மனிதர்கள் வைத்த பேர். அவங்களுக்கு உண்மையான பேர் என்னன்னு கேட்டாக்கா ஆதிமாந்தர் வைத்த பேர் என்னன்னா கேளல். இதுதான் அதோட வரலாறு. இது நம்ம நிலத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னு கேட்டாக்கா இவன் நம்மளோட இந்த தமிழ் குடியோட நிலத்துக்கான அதி தேவதைகள் இவங்க தான். இப்போது இன்றைக்கி புகுத்தப்பட்ட தெய்வங்கிறது அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. இவங்க ஆதி காலத்துலேருந்து தொன்று தொட்டு அந்த காலத்து மாந்தர்கள் ஆதி மாந்தர்லேருந்து வழிபட்டுட்டு வரவன் தான். அதனால் அந்த புகுத்தப்பட்ட தெய்வங்கிறது என்னென்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளும், இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளும் அவனுக்கு 1000 பிரச்சனை இன்றைக்கி வர ஆரம்பிக்கும் போது இந்த ஏமாற்றமும் துரோகமும், இல்லை பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இல்லை நம்ப வச்சு கழுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது, அப்புறம் செய்வினை கோளாலெல்லாம் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு இந்த பல பிரச்சனைகளில் நொந்து நூலாகி ஒருத்தர் இல்லாமல் யார் ஒருத்தர் இருக்கானா, துரோகத்தால் யார் பாதிக்கப்பட்டிருக்கானா, எனக்கு வெற்றி வேணும், நான் அறுவடை தொடணும், எனக்கு இந்த உச்சத்தை அடையணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, இல்லை ஆபத்து எனக்கு எதுவுமே நெருக்கடியாக நான் எனக்கு வாழ வழியே இல்லாமல் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு ஆபத்து பாந்தவனை யார் நிற்பான்னா இந்த வராய்ங்கிற தெய்வம் தான் நிற்கும். அதாவது இல்லாதவனுக்கு, துரோகத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு, உச்சம் தொடணும்னு நினைக்கிறவனுக்கு, அதை அரசியலில் உச்சம் தொடணும், எதிரியை நிலை இல்லாத வாழணும்னு நினைக்கிறவனுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஆபத் பாந்தவனை நிற்கிறது யாருன்னு கேட்டாக்கா யார் இந்த வராகினா இந்த வராகி தெய்வம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி தெய்வதையாக ஒரு தாயாக வந்து நிற்பா. இல்லாதவங்களுக்கு தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா இவ தான். இப்போது ஆதி காலத்தில் இந்த மாந்தருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கி அணு கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே சயின்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம புதுசாக ஒவ்வொரு விஷயத்தை அன்னைக்கு இப்போ உழவு தொழில் ஆதி மாந்தருக்கு என்ன தெரியும்? உழவுங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாது. அன்னைக்கு தன்னோட தந்தத்தால் இருக்கிற கிழங்குகளை மலைவாழில் தன்னோட தந்தத்தால் அந்த இடத்த வந்து பொழுது போட்டு அதோட உணவை எடுத்துக்குது. அதில் திணை விதைச்சு, ஆதி மாந்த திணை விதைச்சு அதுலேருந்து தான் தன்னோட உழவு தொழிலே அவன் கற்றுக்கிறான். இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். இன்றைக்கி இருக்க பழனி முருகன் கோயில் கூட இன்றைக்கி அறிவியலோட உச்சம்தான்.
அந்த மாதிரி ஆதி காலத்துல இருந்து நமக்கு உழவு தொழில் கற்றுக் கொடுத்ததுலேருந்து சரி, இன்னைக்கு ஒருத்தன் ஆபத் பாந்தவனா நான் ஒரு என்ன மாந்திரிகத்தாலேயோ செய்வினையாலேயோ பிள்ளை சூனியத்தாலேயோ எந்த ஒரு விஷயத்த பாதிக்கப்பட்டால் முதல்ல வந்து காத்து நிற்கும் தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா நம்ம வராகி அண்ணி தான். வராகி அம்மன் வந்து சப்த மாதர்கள்ல ஒருத்தங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனுடைய விரிவாக்கம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன? ஐயா, நான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இதுக்கான விளக்கம் இப்போ நான் சொன்னேன். அவள் எங்கேருந்து வந்தாங்க? இப்போ சப்த கன்னிமார்களாக நம்ம கிராமப்புறங்களில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அதுக்கு உண்டான இது நான் பலமுறை நான் என்ன குறிப்பிடுவேன்னா, பிற மனிதர்களுக்கு எதிரான வந்தேன் நான். இப்போது என்னென்னா ஆரியர்களோட இதில் தான் நம்ம வந்து இந்த சப்த கன்னிமார்கள் மற்ற விஷயங்கள்லாம் இங்கே உள்ளே வருது. இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, புராணங்களும் இதிகாசங்களும் இங்கே வரலாறும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனை செம்மைப்படுத்துங்க. அப்போ ஆதி மாந்தருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஏது பாவம் புண்ணியம் அந்த எந்த ஒரு நோக்கமே இல்லாமல் வரலாம். அவனை திருத்தி நல்வழியில் இதுதான் நோக்கம், இதுதான் ஒரு நல்வழியில் செல்றதுக்கும் அவனோட நோக்கம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உண்டாக்கப்பட்டது தான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும். அதுக்காக வந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் மற்ற இந்த நம்மளோட இலக்கிய இதெல்லாம் நம்ம ஒதுக்கிடணுமா? அது கிடையாது. இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்குங்க. அதுதான் இப்போது அதில் நம்ம இப்போ ஒரு தெய்வத்தை கொண்டு வராங்க, ஒரு தெய்வத்தை இங்கே உள்ளே கொண்டு வராங்கன்னா நல்ல விஷயங்களை நல் ஒழுக்கங்களை அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் சீராக இருக்கிறதுக்கும் அதுக்கு என்ன விஷயங்களோ அதைத்தான் அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போது சப்த கன்னிமார்களை நம்ம ஊரில் வச்சு வழிபாடு பண்ணுறோம். நம்ம கன்னிமார்களை இப்போ ஒரு கிராமப்புறங்களில் தேவதைகள் யாரான்னா சப்த கன்னிமார்களை வச்சு வழிபாடு பண்ணுறோம். அதில் ஒரு தேவதையாக யார் இருக்காங்கன்னா நம்ம வராங்க அம்மா தான். இப்போ சப்த கன்னிமார்களுக்கு அவங்களுக்குமான தொடர்புங்கிறத விட அதுக்கு முன்னாடி போய் பார்த்தாக்கா நான் சொன்ன வரலாறு தான் இருக்கும். இதில் இங்கே வச்சு வழிபாடு பண்ணுறாங்களா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஆரியர்களோட வரலாறுக்கும் அப்பாற்பட்டு நான் நிற்கிறவன். வராகியோட வரலாறு, வராகிக்கு என்ன மற்றவனுக்கு எப்படி துணையாக அனுப்பா, வராகியை நம்ம கும்பிட்டா நம்மளோட வாழ்க்கை எப்படி சிறக்கணும்னு அந்த மாதிரி எந்த ஒரு இதை கேட்டாலும் அதை நம்ம சொல்றதுக்கு நான் தயார். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க வராகி அம்மனை வந்து தனியாக வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சப்தமாதர்கள்ல ஒரு தெய்வம், 7 கன்னிமார்னா 7 கன்னிமாரை சேர்த்து தான் வச்சு வழிபடணுமே தவிர வராகியை தனியாக ஒரு பிரதிஷ்டை பண்றதோ இல்லை வராகி தேவிக்குன்னு தனியாக ஒரு ஆலயம் அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்லங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் நம்ம பார்க்குறோமே. சரியா, இப்போ ஒரு 5 வருட காலகட்டமாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் இப்போ காலகட்டத்தில் நீங்கள் வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறீங்க. இல்லை வராகியை பற்றிய பலருக்கும் இங்கே அந்த செய்தி போய் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ஜனத்தொகையில் இங்கே எத்தனை பேருக்கு நம்ம வராகியை பற்றி தெரியும் அப்படின்னாக்கா மீறி போனால் ஒரு 5 கோடி பேருக்கு தான் தெரியும். மற்றவங்களை எல்லாருக்கும் தெரியாதுன்னு யாருக்கும் அது தெரியாது. யார் ஒருத்தங்க தான் நான் சொன்னலையே, எனக்கு வேறு வழி இல்லை, என்ன வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவனுக்கு தான் ஆபத் பாந்தவனா அவன் வந்து நிற்பான். இப்போ இந்த சப்த கன்னிமார்களில் வச்சு வழிபாடு பண்ணுறதும் இல்லை கூட இவங்களை வந்து நம்ம கோயிலில் தான் வச்சு வழிபாடு பண்ணணும், இல்லை இவங்களெல்லாம் முதல்ல நம்ம அந்த காளி கோயிலெலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொற்றவை அவங்களெல்லாம் நம்ம வனாந்திர காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அங்கே தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவங்களோட அந்த மென்சஸ் டயத்தில் இங்கே போகும்போது ஏதாவது பாதிப்பு வரும். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே நகர்ப்புறமாயிருச்சு. இன்னொன்று என்னென்னா வந்து இவங்கெல்லாம் மூர்க்கமான தெய்வம், அதாவது வந்து கொற்றவையாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வராகி அண்ணியாக இருந்தாலும் சரி, பிரித்திங்கா தேவியாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் மூர்க்கமான தெய்வம், இவங்களை தனியாக வச்சு வணங்கக்கூடாது, இல்லை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் வராகி கொண்டு போய் சேர்த்துருக்கேன். எல்லாரோட வீட்லேயும் இன்றைக்கி வராகி வச்சு வழிபடுறாங்க. இன்றைக்கி பல ஆலயத்தில் வராகியை வச்சு வராகிக்குன்னு தனியாக ஒரு சன்னிதானம் வைக்கிற அளவுக்கு நம்ம வராகி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். எந்த தெய்வமும் வந்து அதாவது குழந்தையை அழிக்கிற வேலையை செய்ய மாட்டான். நம்ம வராகியை தொட்டால் நமக்கு அது ஒரு பாக்கியம். வராகி மற்ற நீங்கள் தெய்வத்தை எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வணங்கலாம். வராகி கும்பிட்றதுக்கு இல்லை வராகிங்கிற ஒரு சொல்லே உன்னோட வாழ்க்கையில் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நமக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருச்சு. யார் ஒருத்தர் வாழ்க்கையில் வராகிங்கிற என்ட்ரு ஆகிறாலோ அவங்களோட வாழ்க்கை அங்கேருந்து டேர்னிங் ஆகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறாலும் அங்கேருந்து அவங்களோட வாழ்க்கைங்கிறது வேறு ஒரு உலகத்துக்கு போகும். வராகிங்கிற ஒரு சொல்ல கேட்டாவோ இல்லை அவளை வழிபாட ஆரம்பித்தாவோ நம்மளோட வாழ்க்கைங்கிறது வேறு உலகத்துக்கு போகும். நம்ம இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து வேற ஒரு உலகத்துக்கு ஒரு நல்ல வழியில் போய் நம்ம செட்டில் ஆகும். அதை கெட்டியாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் கஷ்டம்தான். இப்போது நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம், அந்த வராகி மூர்க்கமானவங்க அதனால் அவங்கள வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்னு அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
அன்புக்கு அடிமையானவர். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி யார் வருவா அப்படின்னு பார்த்தாக்கா வராகி அண்ணி தான். நீங்கள் அந்த முதல்ல அவங்க சொன்னதை அவங்க வேறு ஒரு நோக்கம், அதான் தான் சொல்லலாம், புராணங்களையும் இதிகாசங்களையும் அவங்க சொல்லி வச்சிருக்கிற கருத்துங்கிறது ஒரு அதில் இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், வராகியை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? இன்றைக்கி பல குடும்பங்கள் வராகியை வீட்டில் வச்சு வழிபாடு, யார் கெட்டு போயிட்டா சொல்லுங்கள்? வராகியை தொட்டவங்க யாரும் கெட்டதாக சரித்திரம் கிடையாது. அதனால் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வீட்டில் சிலையாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வச்சு வழிபாடு செய்யலாம். வராகி நினைச்சு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சாவே போதும். உங்களோட துயரை நீ எண்ணிய நாட்கள் சில நாட்களே துயரை துடைப்பார். அதனால் மூர்க்கமான தெய்வம் நமக்கு வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னா, வராகி கும்பிடணும்னா அதுக்குன்னு ஒரு சில தகுதி இருக்குது, அவ்வளோதான். வராகி அம்மனுக்கு வழிபாட்டு முறை, இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து வழிபடுறோம், அவங்களுக்கான அஷ்டமி இல்லையா, அந்த தேதியில் வந்து அவங்கள வழிபடும் போது என்னென்ன படையல், என்ன மாதிரியான வழிபாடு முறை? இப்போ நீங்க எடுக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதாவது வராகி எப்படி வழிபாடு பண்ணலாம், வராகி வழிபாடு பண்ணணும்னா அஷ்டமி, அந்த பஞ்சமி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அஷ்டமியில் கும்பிட்டா தான் ஒரு தெய்வம் வந்து வேலை செய்யுமா, பஞ்சமியில் வந்து கும்பிட்டா தான் ஒரு தெய்வம் வேலை செய்யுமா, இல்லை அமாவாசையில் கும்பிட்டா தான் அப்படிங்கிற அந்த அந்த கதைக்குள்ளே எங்களுக்கு போக வேண்டாம். ஒரு விஷயத்தை நல்லா புரியும். நீங்கள் அமாவாசையில் சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஒரு மாதத்துக்கு சரியாக போயிடுமா, இல்லை பௌர்ணமியில் சாப்பிட்டா சரியாக அப்படி கிடையாது. யார் ஒருத்தங்க, அதாவது வந்து எனக்கு வந்து அதாவது இன்னைக்கு பலருக்கும் எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற கண்டிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பையன் படிக்காமல் இருப்பான், இல்லை அவனுக்கு படித்து வேலை கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லை வேலை கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது எக்ஸாம் எழுதி போக முடியாமல் இருப்பாங்க, இல்லை கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு துயரத்தால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இல்லைன்னா யாராலையாவது ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகத்தால் அலைஞ்சு நிற்கதையாக நிற்பாங்க. இப்போ இந்த மாதிரி பலருக்கும் பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இந்த படையல் இந்த விஷயம் எடுத்தோடனே ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் உண்டான நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வராகியை எப்படி வழிபாடு செய்யலாம், வராகியை எப்படி கும்பிட்டா நமக்கு இது அஷ்டமியில் தான் கும்பிடணுமா, பஞ்சமியில் தான் கும்பிடணுமா, இல்லை அமாவாசையில் தான் கும்பிடணுமா, பௌர்ணமியில், இப்படி பல கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதிலை நான் சொல்லிடுறேன். இப்போ வராகியானவளை எப்படி கும்பிடணும், இப்போ வராகியை யாரெல்லாம் எப்படி வணங்கினா இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட இவ்வளோ பிரச்சனை இது இல்லாமல் நான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். இப்போது இது அனைத்துக்கும் நம்ம எங்கே தீர்வு, இல்லை எப்படி நம்ம வழிபட்டால் தீர்வு இருக்கும், நான் பஞ்சமியில் வழிபட்டால் தான் எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நான் விட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை வாங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 5 மணிக்கு வராகியோட சிலையோ இல்லைன்னா அவளோட ஃபோட்டோவோ அவன் முன்னாடி வச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கீழே ஒரு விரிப்பு, அது ஒரு வெள்ளை வேட்டியாக இருந்தாலும் சரி, கம்பளி விரிப்பாக இருந்தாலும் ஒரு கிழக்கு முகமோ இல்லைன்னா வடக்கு முகமோ உங்கள் வீட்டோட இதை பொறுத்து அங்கே நீங்கள் உட்காந்து இப்போ எனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எனக்கு குரு பயிற்சினால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு சனி திசைனால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை நான் ஜாதகரை பார்த்தேன், சனி இப்போ 7 சனி ஆரம்பிச்சிச்சு, அஷ்டமத்தி சனி ஆரம்பிச்சிச்சு, கண்டகச்சனி ஆரம்பிச்சிச்சு, இத்தனை எல்லா தோஷங்களும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இத்தனை கோயிலுக்கு என்னால் போக முடியாது, இத்தனை பரிகாரம் என்னால் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் எங்கன்னா, இது அந்த எல்லாமே நவகிரகங்களை சுற்றி தான் அனைத்து பிரச்சனைகளும் இங்கே இருக்குது. இப்போது இந்த நான் அத்தனைக்கு ஒரே சொல்யூஷன் எங்கே போகலாம் அப்படின்னாக்கா, திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம், இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த கோளறு பதிகத்தை தினமும் இப்போ வராகிக்கு நீங்கள் மந்திரம் கொடுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மந்திரத்தை எடுக்கிறதுக்கு போல தினமும் அதிகாலையில் வராகிக்கு விளக்கேற்றிட்டு அவன் முன்னாடி உட்காந்து அந்த கோளறு பதிகத்தை தினமும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் 7 சனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மற்ற நவகிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஏதாவது தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தினமும் காலையில் நீங்கள் விளக்கேற்றிட்டு அவன் முன்னாடி இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 11 நாள் எண்ணி ஒரு 11 நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு உண்டான காற்று ஒளி வீச ஆரம்பிக்கும். ஒரு 48 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 90 நாளில் உன்னோட வாழ்க்கை புது வாழ்க்கையாக இருக்கும். இப்போது இந்த நான் 1000 பிரச்சனை 1000 பரிகாரம் பண்ணி எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைங்க. இது ஒன்று பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கறது இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் இந்த அதிகாலையில் எனக்கு நான் பஞ்சமியில் தான் என்னால் கும்பிட முடியும்.
எவன் ஒருத்தன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் வராங்க நினச்சி காலையில் உட்காந்து விளக்கேற்றி இந்த கோளறு பதிகத்தை பாராயணம் செய்யறானோ அவனோட வாழ்க்கைங்கிறது அவனோட தலையெழுத்துங்கிறது மாற்றப்படும். இதுதான் உண்மை. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.